everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து day 7 in Austin. அதுக்குள்ள day 7 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் மார்னிங் எழுந்துட்டு ஆஸ்டியை வந்து வாக் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி அவன் முடிச்சுட்டா வாக்கிங் ஃபுல்லாகவே. இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு தான் போனோம். இன்றைக்கி வந்து என்ன பிளான்னா, மேபி ஹெச்இபி போனால் போகலாம். ஏன்னா நேற்று நாங்கள் இருட்டில் தான் எல்லா பிளான்ஸுமே பார்த்தோமா. ஸோ அதனால் இன்றைக்கி டே டைமில் வந்து போய் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதெல்லாம் தான் நாங்கள் நேற்று ஹெச்இபியில் வாங்கின பிளான்ஸ். நேற்று ஆக்சுவலி ஹெச்இபியில் வந்து ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. இந்த எல்லோ பூ நமக்கு இந்தியாவில் கிடைக்கும். ஸோ இங்கே அதை பார்த்தோம், அதை வாங்கியாச்சு இங்கே பேக் யார்டில் வைக்கலான்னு. அதுக்கப்புறம் இந்த குட்டி ரோசஸ், இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த குட்டி செடி தான் பாருங்கள். இந்த குட்டி செடியில் இவ்வளோ இருக்குது. ஸோ இதுலேயே வந்து 3 கலர்ஸ் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி இதே 4ஆக வாங்கியிருக்கணும். இந்த ரெட்டும் அழகாச்சுன்றதுக்காக இதையும் ஒன்று வாங்கியாச்சு. அண்ட் தென் இந்த ஒரு பூ, இது குட்டி செடி தான், பட் அதில் வந்து நல்ல 1 இட்லி சைஸ்க்கு பூ இருக்குது. இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் இதுதான் நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வாங்கின பிளான்ட். இதுவுமே வந்து க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலி இதோட ஃப்ளவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதோ பண்ணுறா. அவக்காடோ டோஸ்ட்டா? இல்லை, என்ன பண்ணுறேன்? அவக்காடோ ஷேக்கா? வேற பாரு, தோலோடு பிச்சுட்டியா? லைட்டாக ஒரு தோல் வந்துச்சு. சரி, என்ன பண்ண போகிற சொல்லு. செஞ்சு அப்புறம் பாரு. ஏய் சொல்லு. ப்ரெட்டு கூட இல்லையே, என்ன பண்ணுறேன்? ஷேக்கும் இல்லை, ப்ரெட்டும் இல்லை. பொண்ணு சொல்கிறதுக்கு முன்னாடி நானே கண்டுபிடிச்சிட்டா அவள் என்ன பண்ணுறான்னு. ஃபஸ்ட்டு இந்த டாட்டியாவை இப்படி பண்ணி எடுத்து வச்சுட்டா, கொஞ்சமாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் சூடு பண்ணி முட்டை ஊற்றியாச்சு. அந்த முட்டையில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். போடு. அந்த டாட்டியாவை முட்டை மேலே போட்டு ஒரு நசுக்கு நசுக்கிட்டா. அது திருப்பி போட்டுட்டியா? ஆமாம். இந்த அவக்காடோவில் எதாவது போட்டியா? சால்ட் மட்டும். ஓ, சால்ட் அண்ட் பெப்பர். ரோலா? போச்சு. ஹாஃப் ஆஃப் ஃபோல்டு. தட்ஸ் இட். மோஸ்ட்லி என்ன திருட்டுத்தனமாக வாங்கி சாப்பிட்ற நீ? என்ன வாங்கி சாப்பிட்ற நீ? மாட்டினவா நீ மாட்டினவா? வாவ், பார்க்க யம்மியாக இருக்கு. லெட்ஸ் டேஸ்ட் இட். வெரி வெரி டேஸ்டி. பட் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்தி. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எங்கள் மம்மியோட இவ்வளோ நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு சைடில் நான் வந்து முந்தானத்தோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து நேற்று சொன்ன மாதிரி நேற்று நைட் ஹெச்பியில் அவ்வளோ பிரைட், ஐ மீன் டே லைட்டில் வந்து நாங்கள் அந்த பிளான்ஸை வந்து பார்க்கல. ஸோ இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஹெச்இபிக்கு தான் போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்தியன் ஸ்டோரும் போனோம். அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம். ஸோ ஹெச்இபி போயிட்டு அங்கே இருக்க பிளான்ஸ் காமிக்கிறேன். நான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் இவ சொல்கிறா. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஹெச்இபி போகல, ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்டோர் போயிட்டு அதுக்கப்புறம் சாம்ஸ் கிளப் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஹெச்இபி போகும். அழகாக இருக்குல்ல க்ளவுட்ஸு. என்னது இங்கே பாரு. ஓ, இங்கே என்னது ரக்குனா செத்து போயிருக்கு. நேற்று நைட் ஆக்சுவலி நான் அதை பார்க்கல. நேற்று நைட்டே அவள் காமிச்சா. வந்தாச்சு. முட்டை வாங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரா. கேட்டால் இதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் வேறு போட்டுருக்காங்க. காஸ்கோ மாதிரியே தான் இருக்குது. ஃப்ரீஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கோல்டாக இருக்குது இந்த பிளேஸு. ஐயோ, நான் வரல, நீயே போயிட்டு வர. டக்குன்னு ஓடி வந்துடு. ஐயோ, வாயிலேருந்து புகையாக வருது. வாயில் புகை வருது. சீக்கிரம் போதும், அவ்வளோதான். இல்லை புகைலாம் வரல, பட் அவள் வாயிலேருந்து புகை வந்துச்சு. என் வாயில் வந்துச்சா? பட்
தெரியல வீடியோவில். ஐயோ செம்மையாக குளிர்து உள்ள. காஸ்கோவில் கொடுக்குற மாதிரி இங்கேயுமே வந்து சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து வெஜிடபிள் ஸ்ட்ராஸ். சிப்ஸ். அங்கே பீட்சா கொடுக்குறாங்க, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். செகண்ட் சாம்பிளுக்கு எனக்கு வந்து பெப்பரோனி பீட்சா கிடச்சிருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த 2 எக் தான் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி எக் வாங்கிறதுக்காக தான் இவங்க வந்தாலே. இங்கே எப்படின்னா நம்ம ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணி அப்படியே பே பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பில்லிங்க்கு போய் நிற்க கூட வேணாம். நம்மளே செல்ஃபாக அங்கே போயிட்டு ஸ்கேன் பண்ணி கூட போட வேணாம். இங்கே நம்ம ஃபோன்லேயே வந்து டைரெக்டாக ஸ்கேன் பண்ணி போட்டுக்கலாமா. எவ்வளோ சூப்பரில். ஆனால் அங்கே கவுண்டரில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அவ்வளோதான், பே பண்ணி முடிச்சாச்சு. இதை வெளியே போகும்போது காமிக்கணுமா? தேர்ட் சாம்பிள் பட்டர் சிக்கன். நாங்கள் வெளியே வரும்போது அவங்க ஸ்கேன் பண்ணது வந்து ஃபோனில் காமிக்க கூட சொல்ல தெரியுமா. ஜஸ்ட் க்ராஸ் பண்ணோன்னே ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி பில் போடுறவங்களெல்லாம் செக் பண்ணுறாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. சூப்பரில். நம்ம ஊர்லலாம் அப்படி இல்லையே. ஆக்சுவலி இந்த மாதிரி காஸ்கோலையும் இல்லை, இங்கே மட்டும் தான் இருக்கான் ஃபோன்லேயே நம்ம ஸ்கேன் பண்ணி பில் போடுறது. ஓகே, நம்மளோட தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாம்பிள் வந்து சாப்பிடல. தேர்ட் ஒன் வந்து பட்டர் சிக்கன் கொடுத்துருந்தாங்க, அதை சாப்பிட்டு பார்ப்போம். எஸ், ஃபஸ்ட் ஒன் என்னடி சாப்பிட்டேன்? வெஜ்ஜி ஸ்ட்ரா. வெஜ்ஜி ஸ்ட்ரா. பட்டர் சிக்கன் சாப்பிடுவோம். பட்டர் சிக்கன் அவ்வளோ நல்லா இல்லை. அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இல்லை. அடுத்து வந்து ஒரு பீட்சா கொடுத்தாங்க. இது என்ன பீட்சா தெரில, பட் டேஸ்ட். பீட்சா நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஸ்டோரா ஹாபியில் அப்படி இருக்குது பாருங்க. இந்த மண் பசந்த் தான் வரும். ஆக்சுவலி இங்கே தான் சாம்ஸ் இருக்குது. அதை தாண்டி ஒரு 2 minutes வாக் பண்ணாலே போதும். டஸ்ட்பினில் போட்டு போயிடலாம். கியூட்டு. எனக்கே தெரியல. அப்புறம் கிட்டே அழகாக கிடையாது, அமைதியாக உட்காந்துருக்கு பாரு நாய். சரி சொல்லு, இந்த கடையை பற்றி என்ன சொன்னேன்? இங்கே தானே முன்னாடி வருவேன். கேவலமான கடை. இது ஒரு கேவலமான கடையா? முன்னாடி இங்கே தான் வருவாளாம். இது மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த நாங்கள் அன்னைக்கு போன தேசி பிரதர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, இங்கே வந்துட்டோமே பக்கத்துலேயே இருக்குதுன்றதுக்காக சரி இங்கே வாங்கிட்டு போயிடலான்னு வந்திருக்கோம். நேற்று ஜிஞ்சர் டீ போடலான்னு கடைசியில் ஜிஞ்சரே இல்லாமல் ஜிஞ்சர் பவுடரை யூஸ் பண்ணது. போதுமா? இன்னும் ஒன்று எடுக்கட்டா? ஓகே. ஒழுங்காக இங்கே வாங்கிடு. அதுக்கு ஒரு தண்ணி கடைக்கெலாம் போவேன். நாடி நல்லாவே இல்லை சொன்னேன். சரி, இதுலேயே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுப்போம். இது ஓகே இருக்குது. இது இங்கே இது ஆனால் தான் நான் ஒன்று இது ஓகே போதும். 2 போதும். இங்கே நல்லாவே இருக்காது. அப்போ நம்ம அந்த இந்தியன் கடைக்கு போயிடலாமா? எல்லா இடத்துலையும் எப்போ பார்த்தாலும் தள்ளி விடுறது தான் உனக்கு வேலை. இந்த கடைக்குள்ள ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. வீட்டில் ஒரு சார் வந்து கிரேட்டில் போட்டு வந்துட்டோம். ட்ரீட் கொடுத்துட்டு அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பான். பாமெல்லாம் இருக்க மாட்டான், நல்லா தூங்கிட்டு இருப்பான். பெரிய வாக்கி வேற போயிட்டு வந்தான். இங்கே பட்டாசுலாம் வச்சுருக்காங்க தீபாவளி வர்றதுனால. லெட்ஸ் கோ. ஜிவி வந்தாச்சு. நேற்று நைட்டு பார்த்தேன், இப்போ அங்கே இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக பிளான்ஸ். அங்கே தான் நம்ம இப்போ போகிறோம்.
இங்கே பாரு பூலாம் வந்துருக்கு இதில். எல்லோ வைக்கலையா? basil, coriander. இதை தான் மின்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஆமாம், இது வேறு மாதிரி இருக்கு. ரோஸ்மேரி. இதெல்லாம் பாரு எவ்வளோ சூப்பராக தெரியுது. இந்த பிளான்ட்டோட லீஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. ஏய், இந்த கலர் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பபிள்ஸ் பபிள்ஸ். ஹிப்போ, பிக் ஹிப்போ, வெரி பிக் ஹிப்போ. ஹெச்எபியில் பிளான்ஸ் எதாவது வாங்கலாம்னு நினச்சோம், வாங்கல. பனானா வாங்கலான்னு இருந்தோம், அதுவும் வாங்கல. நல்லா வெயில் அடிக்குது. இவ்வளோ நேரம் செடிஸ் பார்த்தே எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு வெயிலே இருந்து. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம். ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். போகிறப்ப காமிச்ச ரக்கூன் செத்து போயிடுச்சு. இங்கே அது தூருக்கு. வாவ், ஈட்டோட பேக்யார்ட் இதுதான். ஆஸ்தியோட கிரியேட் இங்கே தான் இருக்கும். ஆனால் உள்ள இருப்பான், அவனுக்கு தெரியாது நாங்கள் வர்றது. லிப்ஸ்டிக் வந்து பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். ஆஸ்தி அக்காவோட பேபி ஹேர்லாம் வளர்றது பாரு. ஒரு பேர்டோட விங் மாதிரி இருக்குது, ஃப்ளைட்டோட விங்ஸ் மாதிரி. நான் எனக்கு இவ்வளோ நேரம் இப்படி இருந்தப்போ தெரியல, இப்படி வந்ததுக்கப்புறமா தெரியுது. இங்கே வா ஆஸ்திகாம், கிரேட்டில் போட்டு போயிட்டோமா? அச்சோ, அக்கா பிச்சி போடுறாளா? மம்மு கொடுக்குறாளா? பாப்பாக்கு பிச்சி கொடுக்குறாளா உனக்கு? ஓகேடா பார்த்து பிச்சி கொடுக்குறாளா உனக்கு? லஞ்சு சாப்பிட போறியா நீ? ரைஸ் வச்சாச்சு. வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எவ்வளோ அழகாக மசாலா போட்டு வச்சுருக்கா. லஞ்ச் ரெடி. வாழைக்காய் ஃப்ரை அண்ட் பொமோகிரானட் போட்டு கர்ட் ரைஸ். செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து பொமோகிரானட் போட்டு ட்ரை பண்ணலான்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த கர்டில் வந்து பொமோகிரானட் போட்டு ஸ்கூல் படிக்கும்போது எடுத்துகிட்டு போவோம். செம்மையாக இருக்கும். ரைஸை வந்து நல்லா குழச்சி அதில் கர்ட் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி சால்ட் போட்டு பொமோகிரானட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வேறு பாட்டில் மாற்றி வைக்க போகிறோம். அவள் கிடையாது, நான் தான் பண்ண போகிறேன். அவளுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா அதில் பூச்சி வந்துடும்னு. இன்றைக்கி இவ தான் டீ போட்டா. பிளாக் டீ. ஆக்சுவலி டீ பவுடர் கம்மியாக தான் போட்டிருக்கோம். அப்படி இருக்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஃப்ரெஷ் ஜிஞ்சர் போட்டிருக்கோம், மார்னிங் கடையில் வாங்கினது. நேற்றுக்கும் இன்றைக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம், ஏன்னா நேற்று பவுடர் போட்டோம், இன்றைக்கி ஃப்ரெஷ் ஜிஞ்சர். ஆஸ்தி இதை குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அவனை வாக்கி கூப்பிட்டு போனோம் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு. எல்லா பிளான்ஸ்க்கும் வாட்டர் பண்ணி முடிச்சிட்டா. ஆஸ்தி வாக்கி வந்தியா? குகு ரன் 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 ரன். ஆலிவ் ஆயில் போட்டுட்டா. அதுக்கப்புறமா சால்ட், பெப்பர், இட்டாலியன் சீசனிங் கொஞ்சமாக. அங்கே அவன் பண்ணுறத வீடியோ எடுப்பேன், இங்கே நீ பண்ணுறத வீடியோ எடுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் அதுண்ணா என்ன வினிகர்? அது பால்சாமிக் வினிகர். அண்ட் தென் மேப்பிள் சிரப்பா. லெமன் ஸ்குவீஸ் பண்ணுறா. மிக்ஸ் 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 மிக்ஸ். இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து அவன் இந்த ஆல்சோ பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ணுறா. இதில் ஆக்சுவலி என்ன போட்டிருக்காங்கன்னா, இது குக் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் கொஞ்சம் சால்ட் போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த வெஜ்ஜீஸ் வேணுமோ ஆட் பண்ணி ஆலிவ் ஆயில் போட சொன்னாங்க. இந்த பொண்ணு எக்ஸ்ட்ரா ஆலிவ் ஆயில் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா எதோ பண்ணுறான். அப்புறம் இந்த ஃபயர் ரோஸ்டட் வெஜ்ஜீஸ் இதில் எதோ இருக்குது. ஸோ அந்த வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணணுமா. ஆக்சுவலி இது ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஸ்மெல் சூப்பராக இருக்குது. என்னடி போட்டேன் எக்ஸ்ட்ரா? சால்ட் போட்டேன், பெப்பர் எக்ஸ்ட்ரா. ஓகே இருட்டி மொத்தமாக வந்து கொட்டிடும்னு நினைக்கிறேன். ஏமா இதில் இது என்னடி வெஜ்ஜி இந்த மஞ்சள் கலரில் இருக்குது? ஸ்குவாஷ். இது ஆனியன் போட்டிருக்காங்க. தக்காளியா? அது பெல் பெப்பரா? பெல் பெப்பர். ஓகே. என்ன இப்போ மட்டும் வந்து போய் குட் மார்னிங் உட்காந்துருக்க? எதுக்கு உட்காந்துருக்க நீ? ஷேக் பண்ண. ஓ ஹை ஃபை. ஓ குட் பாய். டவுன் டவுன். ஓ சிட் டவுன். ஓ வெரி குட் பாய். தங்க குட்டி. டா ஈட். எல்லாமே நான் செய்வேன். Eat, eat, Papa. Good boy. Good boy. நல்லாக்கா? அவ்வளோதான், இன்ச்சு போ. பயங்கரமான ஸ்மெல் வருது. இதில் வந்து அவள் லைட்டாக சால்ட் ஆட் பண்ண. பெப்பர் பண்ணியா? இல்லை ஒன்லி சால்ட் ஆட் பண்ண. கொஞ்சம் அதை சாட்டே பண்ணலாம். இது வீட் மாதிரி இருக்குது பார்க்க. தண்ணியில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போனதுக்கப்புறமா அதை பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பண்ண ட்ரெஸ்ஸிங்கை ஊற்றுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சால்ட் கம்மியாச்சு. அதையும் ஆட் பண்ணிவிட்டு மீதி இந்த ட்ரெஸ்ஸிங்குமே ஃபுல்லாக போட்டாச்சு. திருப்பி மிக்ஸ் 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 பண்ணணும். வாவ். ஏய் போதும் போதும் போதும். நல்லாயிருக்கு. அந்த சிக்பி மாதிரியே தெரியல, சிக்பியில் செஞ்ச மாதிரி. நான் பாஸ்தாவும் அதுதான் வாங்குவேன். இன்னைக்கு நாங்கள் ஒரு 1/2 hour to 45 minutes கிட்ட மாற்றி மாற்றி டின்னருக்கு என்ன செய்யலாம்னு மாற்றி கேட்டுகிட்டே இருந்தோம். ஒன்று நாங்கள் சொல்லி பார்த்தோம் எல்லாமே. வீட்டில் ஆக்சுவலி சப்பாத்தி இல்லை, ஓகேவா? அது இருந்துச்சுன்னா அதுக்கு எதாவது நம்ம ஒரு கிரேவி பண்ணி சாப்பிட்ருக்கலாம். அது இல்லை. ஸோ தோசை மாவும் இல்லை. அதனால மாற்றி உப்புமா, கிச்சடி, பொங்கல், பூரி இதெல்லாம் சொல்லி லாஸ்ட்டாக நாங்கள் ஓட்ஸ் பண்ணி சாப்பிட்றலான்னு இருந்தோம். ஆனால் கடைசியாக பேண்ட்ரியில் உள்ளே போய் பார்க்கும்போது இந்த ஆல்சோ இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா. வெரி டேஸ்டி. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஆஸ்தியை நைட் வாக் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் எடிட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி 1 வீடியோ பெண்டிங்கில் இருக்குது, அதை நான் இன்னும் அப்லோட் பண்ணல. ஸோ அதை எடிட் பண்ணோம். அதுக்கப்புறமா தூங்கணும். சரியா? இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். குயித்தோ எங்க? அதுதானா? சரி அதை அப்படி ஓட்ட பண்ணி வச்சிருக்கியே. சரி நான் கொடுக்குறேன். உன் கோயில் தோய்டாத எடுத்துன்னு ஓடிச்சு. ஏய் கோயில் டாய் நான் தாண்டா உனக்கு எடுத்து கொடுத்தேன் உள்ளேருந்து. சரி போ விளையாடு.